டிராஃபிக் போலீஸ்காரவங்களும் அம்மாவும் சீதாவும் கோயிலுக்கு வராங்க. அப்போ வந்து சீதாவோட அம்மா பார்த்துட்டு, அதாவது மீனாவோட அம்மா பார்த்துட்டு, "ஏன்டி அடிக்கடி இவங்க கூடவே நீ கோயிலுக்கு வர்ற? என்னாச்சு? இவங்களுக்கு தான் உடம்பு நல்லா போயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு இவங்க பின்னாடியே நீ சுற்றுற?" "இல்லைம்மா, அவங்க தனியாக கோயிலுக்கு வரணுன்னாங்க, அதான்." அப்போ என்ன பண்ணுறாங்க, அருணோட அம்மா, அதாவது டிராஃபிக் போலீஸ்காரவங்க அம்மா கேட்குறாங்க, "எனக்கு சீதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, என் பையனுக்கு உங்கள் பொண்ணை தரீங்களா?" அப்படிங்கும்போது உடனே வந்து இவங்க சொல்லிடுறாங்க, "எங்கள் பெரிய மாப்பிள்ளையை கேட்காம, எங்கள் மூத்த மாப்பிள்ளையை கேட்காம நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது. எங்கள் குடும்பத்துக்கு அவர் தான், அவரை கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி எங்கள் பெரிய பொண்ணும் பெரிய மாப்பிள்ளையும் தான் எங்களுக்கு முக்கியம். அவர் சரின்னு சொன்னால் நான் உங்களுக்கு என் பொண்ணை தர்றேன்" அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மீனாவோட அம்மா, "கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா?" அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த செய்திக்கு தான் அம்மா ஃபோன் அடிக்கிறாங்கன்ட்டு வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ மீனா வந்து சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு மீனாவோட அம்மா கேட்குறாங்க, "என்னாச்சு மீனா, ஏன் என்னமோ மாதிரி இருக்க?" "ஒன்றும் இல்லைம்மா, நீ சொல்லுமா செய்தியை" அப்படிங்கும்போது சொல்கிறாங்க, எல்லா செய்தியும் சொல்கிறாங்க. "அப்படியாம்மா, நல்ல குடும்பமாக இருந்தால் முடிச்சிடலாமா?" அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, மீனாவோட அம்மா கேட்குறாங்க, "ஏன்டி ஏதோ மாதிரி இருக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் நடந்ததையெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ சீதா சொல்கிறாங்க, "மாமாவும் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாருக்கா" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் சீதா, அவரை பற்றி எதுவும் பேசாத, உனக்கு ஒன்றும் புரியாது அவரை பற்றி. அவர் எவ்வளவெல்லாம் திருந்திட்டார் தெரியுமா?" அப்படிங்கும்போது, "உனக்கு என்ன இப்போ வந்து மாமாவை பற்றி எதிர்த்து பேசுகிற அளவுக்கெல்லாம் நீ வளர்ந்துட்டியா?" அப்படிங்கிறம்போது அப்போ மீனாவோட அம்மா கேட்குறாங்க, "என்னடி சீதா, என்ன புரியாமல் பேசுகிற?" அப்படிங்கும்போது, "இல்லைம்மா, சும்மா தாம்மா சொன்னேன்" அப்படிங்கும்போது உடனே அருண் ஃபோன் அடிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறாங்க. "ஆமாம், அம்மா எங்கே?" அப்படிங்கும்போது, "இந்த மாதிரி அம்மா கோயிலில் இருந்தாங்க, நான் அனுப்பி விட்டேன் ஆட்டோ பிடிச்சி" அப்படிங்கும்போது, "சரி சரி சீதா, உங்கள் வீட்டில் நான் பேசணும்" அப்படிங்கும்போது, "இப்போ தான் எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் மாமாவும் எங்கள் அக்கா முடிவு இல்லாமல் நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, அதுதான்" அப்படிங்கும்போது, "ஆமாம் சீதா, நீ சொன்னீல உங்கள் மாமா பேரும் அக்கா பேர் என்ன?" அப்படின்னு. "எங்கள் அக்கா பேர் மீனா, அவர் பேர் முத்து." "முத்துன்னா அந்த கார் டிரைவரா?" அப்படிங்கும்போது, "ஆமாம்." அப்படிங்கும்போது, "இந்த ஒரு வீடியோ உனக்கு அனுப்பி வைக்கிறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிடிச்சது, காரில் தள்ளினது, போனது, வந்தது எல்லாத்தையும் எடுத்து அனுப்பி வைக்கும்போது, இங்கே சீதாவுக்கு ரொம்ப கோவமாயி அந்த வீடியோவை கொண்டு வந்து அக்காட்ட போட்டு காமிக்கிறாங்க. போட்டு காமிச்சது, "இது எப்படி உனக்கு வந்துச்சு?" அப்படிங்கும்போது, "ஒரு ஃப்ரெண்டு அனுப்புனாங்க." "எந்த ஃப்ரெண்டு அனுப்புனாங்க உனக்கு?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "இல்லைக்கா, ஃப்ரெண்டு அனுப்புனாங்க." "ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க மாமா? அவங்க வீட்டில் போய் குடிச்சிட்டு, அந்த டிராஃபிக் போலீஸ்காரர் வீட்டில் போய் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. மாமாவுக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்குது? உன்னை ஏன் தான் அந்த வீட்டில் கட்டி கொடுத்தமோ தெரியல. என்னடி இப்போ புதுசு புதுசாலாம் நீ பேசுகிற சீதா?" அப்படிங்கும்போது, "ஒன்றும் இல்லைக்கா" அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லவும், "என்ன ஒன்றும் இல்லைக்கா, அப்போ நான் கிளம்புறேம்மா, அவள் என்னமோ மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறா" அப்படிங்கும்போது, "இருடி மீனா இரு, என்ன சீதா, என்ன ஆச்சு உனக்கு?" அப்படிங்கும்போது அப்படியே நிற்கிறாங்க. "இல்லைம்மா, நான் இப்போ வந்தாங்கல்ல நம்ம வீட்டுக்கு, அவங்க தான் அந்த டிராஃபிக் போலீஸோட அம்மா" அப்படிங்கும்போது இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. "ஏண்டி, உனக்கு என்ன ஒன்றும் தெரியாமல் அலையிறியா? தெரிஞ்சிருந்தே நீ இங்கே அவங்க அவங்க கூட பழகிருக்கிறியா? நம்ம மாப்பிள்ளைக்கு பிடிக்காத இடம் வந்து எனக்கு பிடிக்காது, நான் உன்னை அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்" அப்படிங்கும்போது, "இல்லைம்மா, மாமாவும் வந்து ஏதாவது தப்பு செஞ்சுக்கிட்டே தாம்மா இருக்கிறாரு. இப்போ பாரு, இப்போ குடிச்சிட்டு போய் அவங்க வீட்டில் தகராறு பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவர் செஞ்ச வேலை அப்படி. அவர் வந்து டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவரையே மாமாவையே கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாடி." மீனா சொல்கிறாங்க, "கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாடி சீதா. அவர் வந்து நல்லவரே கிடையாது அந்த அருண், எல்லாத்துக்கும் பிடிச்சி பிடிச்சி உள்ளே வச்சிடறாரு எப்போ பார்த்தாலும் மாமாவை." அப்படிங்கும்போது, "மாமாவும் செய்கிறது தப்பு தானக்கா, அவர்கிட்டயே போய் போய் இடைஞ்சல் கொடுத்தா, மாமா கார் பிரேக் பிடிக்கலடி, அதனால தான் வந்து இது பண்ணாங்க, கார் கொண்டு போய் அங்கே இடிச்சிட்டாங்க. அவர் பைக் ஒன்றும் தெரியாது, எங்கேயோ நிற்கிது, மரத்தில் மோத போனதுக்கு அவர் பைக்கில் இடிச்சிருச்சு, அதுக்கு கண்டபடி பேசிட்டார் மாமாவை. இப்போ அவர் வந்து லைசன்ஸையும் பிடுங்கிட்டாரு" அப்படின்னு சொல்லும்போது, "6 மாதத்துக்கு மாமா காரும் ஓட்ட முடியாதுடி" அப்படிங்கும்போது அப்படியே நிற்கிறாங்க சீதா. "என்னடி சீதா அப்படியே நிற்கிறேன்னு சொல்ல சொல்ல, அப்போ நீ அவரை தான் காதலிக்கிறியா?" அப்படின்னு கேட்கும்போது, அப்படியே நிற்கும்போது, என்னடி சொல்ற மீனா?" அப்படி. "அவரை தாம்மா இவ காதலிக்கிறா" அப்படிங்கும்போது, "ஒரு காலம் இது நடக்காது" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் ஆமாம், இவங்க வீட்டில் மீனாவை ரொம்ப மதிக்கிறாங்க பாருங்க, எனக்கு இவ்வளவு பெரிய நல்ல மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நீ தாம்மா கொடுத்து வச்சிருக்கணும், நீ எதுக்கு எடுத்தாலும் மாமா மாமான்னு மாமா பேரை சொல்லாது" அப்படிங்கும்போது வெளியிலேருந்து வந்த சத்யா, "என்ன சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அரைஞ்சிடுறான் சீதாவை.